ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சுக்கு காப்பி எப்படி போடுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு துண்டு சுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மிளகு, இந்த பாருங்கள் மல்லி பாருங்கள், இந்த மாதிரி 2 பிடி எடுத்திருக்கேன். மல்லி, பனைவெல்லம் தேவையான அளவு. பனைவெல்லம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போது இது இவ்வளோத்தையும் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா குறப்பாக நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதை பாருங்கள், இந்த டம்ளருக்கு நான் 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம பொடிச்சு வச்ச பவுட்ரு, பனைவெல்லம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை, இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கட்டும். இது கூட நீங்கள் துளசி கிடச்சிதுன்னா துளசி கூட போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சளி, இருமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது குடித்தா ஒரு 2-3 நாள் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா டக்குன்னு கேட்டுரும். உங்களுக்கு துளசி கிடச்சா இது கூட நீங்கள் துளசி கூட சேர்த்து போட்டுக்கோங்க. துளசி, அப்புறமா கொஞ்சமாக வெத்தலையும் இது கூட பிச்சு போட்டுக்கோங்க. இல்லை இப்படியே வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். நீங்கள் இது கூட எக்ஸ்ட்ரா துளசி, வெத்தலை போட்டு கொதிக்க வைக்கிறதா இருந்தாலும் கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கட்டும். 4 கிளாஸ் வச்சோம் இல்லையா, அது 3 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நம்ம 4 கிளாஸ் தண்ணி வச்சோம் இல்லையா, அது 3 கிளாஸாக வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நம்ம 4 கிளாஸ் தண்ணி வச்சோம், அது 3 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிச்சு வற்றிடுச்சு. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.